வணக்கம். ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டில் நம்ம திவினேஷோட ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம திவினேஷ் பாடுற பாடல் படகோட்டி திரைப்படத்துக்காக கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இது யாருக்காக கொடுத்தார், இந்த பாடலைத்தான் பாடுறாரு. சூப்பராக பாடுறாருங்க, அருமையாக பாடுறாரு. இந்த முறை நம்ம திவினேஷுக்கு வந்த கெஸ்ட் இதுவரைக்கும் யாருக்கும் வராத கெஸ்ட், அருமையான கெஸ்ட் வந்திருக்காங்க. எல்லாருமே முதியோர் இல்லத்துலேருந்து வந்திருக்காங்க. அவ்வளோ பேருமே வயசானவங்க. எல்லாரும் நம்ம திவினேஷை பற்றி அப்படி பேசுகிறாங்க, அவ்வளோ பாராட்டுறாங்க. திவினேஷுக்காகத்தான் வாழ்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க டின்னர் டைமையே மாத்திரதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு திவினேஷை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. திவினேஷ் ஒரு தெய்வ குழந்தை. இந்த குழந்தையோட குரலை கேட்கறதுல எங்களுக்கு அவ்வளோ இன்பம். கீழே விழுந்து வணங்குறாங்க, மேடையிலேயே திவினேஷை விழுந்து வணங்குறாங்க. அந்த அளவுக்கு திவினேஷை புகழ்ந்து பேசுறாங்க. திவினேஷ் மாதிரி குழந்தை யாருமே இல்லாத அளவுக்கு பேசுறாங்க. எல்லாரும் அழுகுறாங்க. ஜட்ஜஸ் எல்லாமே அப்படி அழுகுறாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எல்லாருக்குமே எமோஷனாகவே கட்டாயம் அழுதுருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. திவினேஷை பார்த்து அவங்க எல்லாரும் கண் கலங்கி நிற்கிறாங்க. திவினேஷை கட்டி கட்டி பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது பார்க்க. இந்த வார பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறது திவினேஷ்ன்றது வேறு மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் பழைய பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பழைய பாட்டுக்கான அர்த்தம் இந்த வாரம் புரிஞ்சிருக்குது. இவ்வளோ முதியோர் இவ்வளோ தூரத்துக்கு திவினேஷை பாராட்டுறாங்க. இந்த அளவுக்கு திவினேஷுக்காக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களாம் கண் கலங்கி திவினேஷுக்காக அழுகுறாங்க. திவினேஷன் தான் வார்த்தைக்கு வார்த்தை திவினேஷன் தான் வருது. தான் குழந்தை, தான் பேர பிள்ளை, அப்படித்தான் எல்லாருமே பேசுகிறாங்க. அவ்வளோ ஆசையாக சந்தோஷமாக கட்டி பிடிக்கிறாங்க. எல்லாரையும் திவினேஷை அப்படி கட்டி கட்டி பிடிச்சி பாராட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம திவினேஷும் எல்லாத்த கண்ணையும் துடைக்கிறாரு போயிட்டு. அவரும் எல்லாத்தையும் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாரு. இந்த வாரம் எபிசோட் பார்க்க எல்லாரும் கண்டிப்பாக அழுதுடுவாங்க. அந்த மாதிரி இருக்குங்க. திவினேஷ் பாடும் பாடல முழுமையாக எப்போ பார்ப்போம்னு சொல்லியிருக்கு. அந்தளவுக்கு தான் இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதே தெரியுது நம்ம திவினேஷ் கட்டாயம் ஃபைனல் செலக்ட் ஆவார். அந்த மாதிரி தான் இந்த வாரம் இருக்குது திவினேஷுக்கு. எவ்வளோ பாராட்டு, எவ்வளோ ஆசீர்வாதங்கள், பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த முறை எபிசோட் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.